ஸ்குவாட். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் போயிட்டுருக்கோம், நிறைய பஜாஜ் ஈவெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம், லான்ச்சிங் ஈவெண்ட்டுக்கு. ஏன்னா நிறைய ஷோரூம் லான்ச் பண்ணாங்க, நீ இப்போ தான் போயிட்டு கேட்டால் ஏன்னா வந்து இப்போ தான் வந்து ஒரு ஷோரூம் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜ் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு டீம் மெம்பர்ஸ் வராங்க. அவங்க ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய யூடியூபர், பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னும் போது வந்து நம்ம அவங்க கூட போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் வந்து அவங்க கூட போகிற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். அவர் கூட என்ன அவங்க ஒரு ஜெட் 900 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்புல் RS 457 வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பைக். அப்புறம் நம்ம மேலே திரும்பி போகிறாங்க, இதே தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பைக் வச்சுருக்காங்க அவங்க, ஓகேங்களா? அப்படிதான் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியல, நான் அந்தளவுக்கு ஏன்னா இப்போ தான் நான் அவங்க வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? நான் இப்போ தான் அவங்களுக்கு பார்க்க ஆரம்பித்தேன் நான், ஓகேங்களா? வந்து வேறு என்ன நல்லா இருக்குது காலையிலேயே. ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்காக எழுந்துக்காத ஒருத்தன் இந்த ஒரு விஷயத்துக்கு எழுந்துனா சண்டே ரைடாக தாங்க இருக்கும். பைக்கர்ஸ்க்கு மட்டும்தான் புரியும் அது ஏன்ட்டு. இப்போ எந்த டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா காலைல 5 மணி ஆகும் போது, நான் 4 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். நான் இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்து கிளம்புறதுக்கு டைம் செம்ம ஸ்பீடாக ஓடிச்சு. டக்கு 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 டக்குன்னு ஆச்சு டைமு. நான் கரெக்டாக 4 மணிக்கு எழுந்தேன். 4 மணிக்கு எழுந்துச்சு ஃபோன் சார்ஜ் போடலாம். ஃபோன் சுத்தமாக நார்மலாகவே சார்ஜ் நிற்காது. சார்ஜ் போடலாம், சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ½ ஆயிடுச்சு. அதுக்கே சார்ஜ் போட்டு கேமராலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன போட்டு செட் பண்ணுறதுக்கு சார்ஜர், அந்த கேபிள் எடுத்து வைக்கிறது, பவர் பேங்க் எடுத்து வைக்கிறது, அதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு. இங்கேயாடா உள்ளியா போலாம். வந்துட்டோம் கத்திப்பாரா பிரிட்ஜ் வந்துட்டோம். ஏய் அது இருக்காடா பைக்ஸ்லாம் வந்துட்டாங்கடா. ஆ ஏய் என்னடா ஃபுல்லாக சூப்பர் பைக்காக இருக்குது. உனக்கு கூட பிரச்சனை இல்லை, நான் போய் அந்த கூட்டத்தில் இருந்தால் என்ன நினைப்பானுங்க. ஆதேஷ்லாம் இருக்கா? நான் தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணேன் கிளச்லெஸ் கிட் பைக்குன்ட்டு. அதுக்கப்புறம் சரி எப்படி டேக் பண்ணலாம் பார்த்தா எடிட் ஆப்ஷனே காட்டல. பரவாயில்ல, அதெல்லாம் சரி ஓகே. அது இது தூக்கி பின் பண்ணிடலாம் அப்படி சொல்லி ஸ்காட் நம்ம இங்கேருந்து லைன் அப் பண்ணி கிளம்பியாச்சு. நம்ம லைன் அப் தான் எல்லாம் வராங்க. சூப்பரு. பாருங்க இப்போ நம்ம லைன் அப் தான் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஏன்னா எனக்கு ரோடு தெரியும். நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷோனிநல்லூர் தான் போகிறோம். ஷோனிநல்லூர் போயிட்டு அங்கேருந்து பஜாஜ் ஷோரூம்லேருந்து அங்கேருந்து ஒரு மீட்டப் வந்து சும்மா நார்மல் காமன் ரைட் மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ நம்ம எந்த ரோடு போய்ட்டுருக்கோன்னா ஏர்போர்ட் ரோடு தான் போயிருக்கோம். ஏர்போர்ட் ரோடு போயிட்டு அங்கேருந்து வேளச்சேரி ரோடு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து நல்லாவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரைடர்ஸ்க்கு. இப்போ நான் போகிற ரைட்லேயே வந்து 2 RS 457 இருக்குது. 2 RS 457 எல்லா வண்டியும் மிக்ஸி. நான் கூட பயந்துட்டு இருந்தேன், எல்லா வண்டியும் சூப்பர் பைக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து Z900, அயபூசா, எல்லாம் நிறைய சூப்பர் பைக் தான் இருந்தது. நான் கூட பயந்தே இருந்தேன், ஐயோ நம்ம மட்டும் தான் RS5 அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா வந்து சரி நம்மளுக்குன்னு ஒரு RS5 வந்துருச்சு. யமஹாலே 1 2 3 4 வண்டி இருக்குது. 5 வண்டியோ 4 வண்டி இருக்குது. இப்போ இந்த லைனப்பில் என்னென்ன பைக் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா Z900, Z800, Dominar 400, MT-15, R15 V4 ஒயிட் கலர் ஒன்று, அப்புறம் என் வண்டி R15 பிளாக் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் FZS V3 கரிஷ்மா ஒன்று வந்துட்டுருக்கு. இந்த அப்துல் RS 457 வருது. கரிஷ்மா Duke 200, நம்ம வந்து காமாட்சி சிக்னலில் தான் இருக்கும். இப்போ இதுவுமே வந்து ஒரு பெரிய சிக்னல் தான். இப்போ நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து OMR லிங்க்கு அது அந்த ரோடு தான் போக போகிறோம்.
பரவாயில்லப்பா. ஆனால் இவ்வளோ எப்படி சொல்கிறது, இவங்க ஃபாலோவர் வந்து 100K சம்திங் அவ்வளோ வச்சுருக்காங்க நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ பேருக்கு இவ்வளோ தான் வந்திருக்காங்க. போகலாம், நான்லாம் கூட 2-3 பேர் தான் வருவானுங்க. ஆனால் போகலான்னா எங்கள் டீம் பஸ்ஸாலே வர மாட்டானுங்க நான் கூப்பிட்டா. இவ்வளோ பேர் வந்ததுக்கே ஒரு ஹேண்ட்ஸ்அப் பண்ணோம் அவங்களுக்கு. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு லாரி வந்து எல்லாரும் அடி ஒரே அடி அடிச்சு தூக்குதான். காலில் ஒரு அமசகடமாகவே தோணுது எனக்கு. இப்போ கண்ணஞ்சாவடி ரோடெலாம் போயிட்டுருக்கோம். போயிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பஜாஜ் ஷோரூம் வந்து சோழிநல்லூர் பஜாஜ். சோழிநல்லூர் எங்கே பஜாஜ் இருக்குன்னு எனக்கு தெரியலை. இங்கே எங்கே பஜாஜ் இருக்கு? சோழிநல்லூர்னு போட்டிருக்காங்க. சோழிநல்லூர் எங்கே பஜாஜ்னு தெரியல. ஓ, தனியாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஈவெண்ட்டு. இதோ இருக்குடா ஷோரூமு. அடப்பாங்களா, எனக்கு தெரியாமல் போச்சுடா எவ்வளோ நாள். ஸ்பைடர்மேன் NS 400 செட்டு. லைன் அப் எங்கடா பண்ணுறது? அந்த லைன்லேயே விட்டுலாம் ப்ரோ. நல்ல ஒரு லைன் அப்பு. அண்ணா ஸ்காட், நம்ம இப்போ வந்து பஜாஜ் ஷோரூம் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து பைக்லாம் லைன் அப் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இருக்கு. எஸ்காட், நம்ம இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். பஜாஜ் ஷோரூம் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போது இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்க இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈசிஆரில் வந்து இந்த ரைட் டர்ன் கிடையாது, ஓகேங்களா? ரைட் டர்ன் இல்லை. அவங்க வந்து இவங்க பஜாஜ் ஷோரூம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணதுனால ரைட் டர்ன் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், ரைடர்ஸ்க்கும் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க பஜாஜில். இதுதாங்க அந்த ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்குன்னா இதுதான் ஒரு ஒர்த்தான ஒரு இது. ப்ரோ அப்படியே ஒரு வீடியோ ஒன்று எடு ப்ரோ. போட்டு ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஈசிஆர் வந்துட்டோம். இப்போ ஈசிஆர்லேருந்து நம்ம வந்து நிறைய பேர் டெலிவரி எடுத்து ஓட்டிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ தான் இவங்க இந்த ஷோரூம் வந்து லான்ச்சிங் ஒன்று வைக்கிறாங்க. ஆனால் சோழிங்கல்ல ஷோரூம் நான் இப்போ தான் பஜாஜ் ஷோரூமே பார்க்குறேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ தான் இந்த ஈவெண்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பைக்கிங் ஈவெண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். பைக்கிங் ஈவெண்ட் மீன்ஸ் வந்து லான்ச்சிங் ஈவெண்ட் போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம ஈசிஆர்லேருந்து அந்த இது தான் போகிறோம். நம்ம எப்போயும் ரெகுலராக பண்ணுவோம்ல வீடியோஸ், அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். தெரியல போவோம். ஆனால் வந்து இந்த ஈவெண்ட்டில் என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்டார்க்கில் வந்திருக்காரு, ஒருத்தர் சுசுகி ஸ்கூட்டியில் வந்திருக்காரு. ஆனால் நான் யோசிப்பேன், நான் எப்போ நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் தான் தெரியுது நம்ம கையில் எந்த வண்டினா நம்ம வண்டி நம்மளுக்கு எத்து தான். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. இருக்கிறதுலேயே ஒரு மெயினான டோல்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் மார்னிங் ஒரு 5 or 5:30 வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா சூப்பர் பைக்குமே பார்க்கலாம். எல்லா சூப்பர் பைக் அண்ட் சூப்பர் கார்ஸ் நீங்கள் மோஸ்ட்லி பார்க்காத இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வரும்போதே ஒரு ஃபீலாக இருக்கும்.
இது நல்லா இருக்குது அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு பஜாஜ் பேட்ஜ் கொடுத்தாங்க. என்னடா பஜாஜை பார்த்தாலே கழுவி ஊற்றுவேன், பஜாஜ் பேட்ஜ் போட்டிருக்கேன்னு கேட்காதீங்க. நம்ம பஜாஜ் ஈவெண்ட் போகிறதுனால பஜாஜ் பேட்ஜ் போட்டிருக்கோம். ஹேய் யாரா அவன்? ஏய் யாராணி? பிச்சுக்கிட்டே வந்துருச்சு. நான் அப்படியே வரேன் மயிராண்டி. V4 ஒயிட்டு, அந்த V4 ஒயிட்டு ஃபேரிங்டா. ஸ்பீட் கேம்டா அண்ணா, ஸ்பீட் கேம்டா. ப்ரோ ஃபேரிங் உங்களுதா? என்ன ப்ரோ? அதான் பண்ணோனுங்க. ஏதோ பேர் அங்கே ஒரு ஒயிட் அப்பரில் நிறைய பேர் எடுத்துகிறாங்க. ஆண்டோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.18 lakhs வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா போலீஸ்காரங்களும் வீடியோ எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமாக இருக்குன்னா, மற்ற டைமில் நான் வரும்போதெல்லாம் தோற்றி அடிப்பானுங்க. இந்த டைமில் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. இது நல்லா இருக்குது. கொஞ்சம் எல்லாம் ஒரு மகிழ்ச்சி தானே. என் கூட ஒரு 2 ஜீவன் வந்தது, எங்கே இருக்குன்னு தெரில இன்னும். பார்த்து ப்ரோ பார்த்து. வண்டி வாரம் விட்டுருங்க ப்ரோ. வரும் போலாம். எந்த ஊருக்கே கூப்பிட்டு போறீங்க? இதோட 11 கிலோமீட்டர் ஆச்சு. அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. கரெக்டாக வந்து எந்த இதுன்னு தெரியல. போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, அவரு இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா கோப்ரோ வந்து செட் ஆகும். கோப்ரோ ஏன்னா வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், அது வந்து நிற்கும். அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு காற்றுலையும் போகாதுன்னு நினைக்கிறேன். காற்றுல போகாது மீன்ஸ் வந்து எப்படின்னா வந்து காற்றுலையுமே வந்து பிச்சுட்டு போக வாய்ப்பு கம்மி. ஆனால் இது 360 எப்படி நிற்குதுன்னே தெரியல. ட்ரை பண்ணலாம். பயமாக இருக்குது 360 அங்கே வைக்கிறதுக்கு. ஏன்னா வெயிட் அதிகமாக ஒன்று. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு காற்றுல வந்து பிச்சுட்டு போக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் வந்து ஒரு 100 க்ரூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக பிச்சுட்டு போகாமலாம் இருக்காது, கண்டிப்பாக போகுமே. இனிமேட்டு எல்லா ஈவெண்ட் அட்டன் பண்ணுறோம், திரிக்க விட்றோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஈவெண்ட் வீடியோ, அப்புறம் வந்து வேறு எதனா வீடியோ எதனா பண்ணோன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நல்லாயிருக்கும் சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். அதே மாதிரி என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் என்னால் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஒரு கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு போங்க. நான் இங்கேருந்து அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களே அந்த இடத்துக்கு போயிட்டு நான் அங்கேருந்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரேடியாக டெஸ்டினேஷன் வந்துவிட்டோம். கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் தான் வந்து டெஸ்டினேஷன் வச்சுருக்காங்க. ரெக்கார்டு ஆன் பண்ணலடா. அது தெரில எப்படின்ட்டு.
அவன் மாட்டிக்கினான் வீடியோவில், நீ தான் மாட்டல. ஒருத்தன் எம்டியில் வீடியோ எத்தனையோ வந்தான்ப்பா, எங்கன்னு தெரியலப்பா. அவன் எம்டியில் 2 பேருக்கும் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கான், வந்துட்டு இருக்கோம். நடுவில் சர்க்கிள் எடுத்துட்டு அங்கே ஒரு ஸ்டாப்பி போடுறான். அட பைத்தியமே, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டா கட் எடுக்கான். என்னப்பா நல்லா இருக்குப்பா, பெரிய இது போல இருக்குது, பார்ட்டி ஆல் போல் இருக்கு. நிறைய ரைடர்ஸ் வந்துருக்காங்க. எது தெரியலையே, வண்டி ஆஃப் பண்ணு. ஃபைனலி நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இங்கே தான் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்களா? நிறைய பேர், நிறைய பைக்கர்ஸ் வந்துருக்காங்க. நம்ம எதுக்காக வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பைக்கு லான்ச்சிங் ஈவெண்ட்டுக்காக தான் வந்திருக்கோம். NS 400 Z-ஆ? Z தானே? Z தான், NS 400 Z. ஆனால் இதில் யூஸ் பண்ணிருக்க இன்ஜின் பார்த்தா டாமினோரோட இன்ஜின் தான். சேம் டிட்டோ. அப்படின்னு இல்லாமல் இது ஒரு அப்டேட்னு சொல்லலாம். சின்ன அப்டேட்லாம் பெரிய அப்டேட்ஸ்டா. உனக்கு ப்ரொஜெக்டர் லான்ச்சு 4K ஃபுல் நிறைய மாடிஃபை பண்ணியிருக்கானுங்க. இதுரா பார்த்தீங்கன்னா வந்து CBR 1000 RR. இது பிடிச்ச வண்டி. ஃபஸ்ட்டு கியர்லேயே 180 போகும் இந்த பைக்கு. அது கூட அப்படியே அப்பில் RS 457. நிறைய பைக் இருக்குங்க, நிறைய அப்பில் RS. ஆனால் எத்தனை பைக் வந்துருக்கும் அப்பில்லாம்? ஒரு 6 பைக் வந்துருக்காது. ஒரே இடத்துல பாருங்க. Thank you, Women Throatless, for staying with us today, and thank you for inspiring each and everyone. Thank you, team, for staying with us today. அடிக்கிற வெயிலுக்கு உப்பு காத்துக்கு சீக்கிரமா அவ்வளோதான், சீக்கிரம் வந்துருங்க, டக்கு டக்கு முடிச்சிடலாம். Thank you, team. Thank you, Arul RSSR, for joining with us today. Managing Director of Kings Bajaj. Thank you, team, for joining with us today. Hello friends, so this is Karthik here from Madras Bike Care. Guys, ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, பட் இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல பேசலைன்னா டெஃபினட்டாக நான் ரைடர்ஸாக நம்ம இருக்கிறதுல ஒரு யூஸ்லெஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கிங்ஸ் மோட்டார்ஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ணா. பிகாஸ் மீரானோட ஃபுல் எஃபர்ட் இதில் போட்டிருக்காப்புல. பிகாஸ் இவ்வளோ பேர் க்ரௌட் ஆனது கிங்ஸ் பஜாஜ், சாரி. ஸோ இவ்வளோ எஃபர்ட்ஸ், இவ்வளோ ரைடர்ஸ் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். பிகாஸ் சண்டேஸில் அவங்களோட டைம் ஒதுக்கி 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. The first dazzling Pulsar ever. The most thrilling Pulsar ever for you people.
GS 400C, and this is what it sounds like. Guys, அப்படியே கொஞ்சம் மேல அப்படியே இடம் விட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு போட்டோஸ் எடுத்துப்பாங்க. ஃபைனலி வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நம்ம கிளம்புறோம். ஸ்காட், இந்த ரைடு இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம வந்து வந்த பஜாஜ் ரைடு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகி மீன்ஸ் வந்து ரைடு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். ஷோரூம் போயிட்டு அங்கேருந்து ரெக்கார்ட் ஆகணும். ரெக்கார்ட் ஆகுது. ஸ்காட், நம்ம இங்கேருந்து அப்படியே ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். ஷோரூம் போயிட்டு அங்கேருந்து ஒரு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? இப்போயே 10:20 ஆகிடுச்சு. பார்ப்போம் அங்கே போயிட்டு ஏன்னா நம்மளுக்கு ஏன்னா நிறைய இன்ட்ரோ கிடச்சிது ஸ்காட். அருண் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் பைக்கரு, அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரோ கிடச்சிது. அப்போ லீவ் வைல்டு அது இது எப்படி சொல்கிறது, நல்லா இருந்தது. நான் இனிமேட்டு எந்த ஈவெண்ட்டுமே மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்குமே போகணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, நான் ஏற்கனவே எனக்கு வந்து அந்த காலேஜ் ஈவெண்ட்லாம் வந்தது, நான் போகாமலே வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வந்து நிறைய இன்ட்ரோ கிடைக்கிது, புதுசாக பைக்கர்ஸ் பார்க்கலாம், நிறைய பைக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா? பார்ப்போம். இந்த வீடியோ வந்து எத்தனை பார்ட்டாக போகிற 2 பார்ட்டாக ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாமே லென்த் வீடியோவாக இருக்குது. இந்த வீடியோ இருந்தால் 2 பார்ட்டாக ஆகும். பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்வாட், இந்த வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து போய் நம்ம வந்து இனாக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து அதுக்கு ஒரு பாட்டு போகிறேன். ஓகே, பாய்.